සිංහල පුළුවන් පුතේ. කොච්චරද? හොඳට පුළුවන් සිංහල. හොඳටනේ. අවුරුදු 9ක් විතර හිටියා. හරි. ඒ ඉඳලා මිනිස්සු මාත් එක්ක හරි හොඳයි. දැන් කොහමද? කියන මේ ගත්තේ නෑනේ. සිංහල ඒරියාවල එந்த வேலையும் செஞ்சேன் தான். காலையில இருந்தானே. என்னென்ன வேலையெல்லாம் செய்வீங்க அங்க? 20 வருஷமாக தொழில் செய்றீங்க. கிட்டத்தட்ட தமிழை மறந்து சிங்கள மக்களோடய அப்படி வாழ்ந்துருக்கீங்க 20 வருஷமா. இங்க பிரச்சனை சூழல் எல்லாம் வந்துட்டு அங்கதான் இருந்திருக்கீங்க. அப்ப தமிழ்ல நீங்க பார்த்து சொல்லும் போது உங்களோட வந்து எப்படி அவங்க பழகி கொண்டாங்க? சின்ன வயசுல இருந்து உங்களோட மகள் வந்துட்டு தகப்பனோட முகப்பாராமல வளர்ந்து வந்தா தெரியும். அப்பா அப்பா என்னடா ஒன்றும் இல்லை, அவர் மன்னார்ல வயதுல இருக்குள்ள விட்டு பிரிஞ்சுட்டாரு. இதை சொன்னாலும் சொல்றாங்க வயிறு வித்து சாப்பிடுவாரு. சண்டை ஓடி போறாங்க. சாப்பிட விட மாட்டாங்க. கொஞ்சம் கோழி கூட வச்சிருக்கீங்க. புளியும் கோழி இருக்கு, அங்கேயும் இருக்கு, அங்கே எல்லா இடத்துலையும் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்காங்க. இதுக்குள்ள இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க? அதுக்குள்ள 3 பேர், இதுக்குள்ள 3 பேர். அதை துப்புராகிறதுக்காண்டி இவங்க கூடாரம் கட்டி உங்களை போட்டுறீங்க. இதுக்குள்ள எத்தனை நிற்கிது மொத்தம்? இப்போ உங்களுக்கு முகத்துல எல்லாம் வந்து எப்போ இதுல இருந்து இப்படி? அவங்களோட அம்மாவுக்கு இது என்ன பிடிக்கும்? வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் ஆர்ஜே பிரகலாதன் அண்ட் கேஜே தீவா. ஓகே, இன்றைக்கி வந்து ஒருத்தங்களுக்கான ஹெல்ப் பண்ண போகிறோம். ஸோ அது எங்கே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அம்பரம் மாவட்டத்தில் பாண்டிருப்பு பகுதியில் இருக்கிற ஒருத்தங்களுக்கான ஹெல்ப் தான் வந்து பேர்பட்ட குடும்பம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கணவர் இல்லாமல் தன்னோட 35 வயசு பொண்ணை வந்து அவங்க தான் பார்த்துக்கொள்கிறாங்க. அதாவது அவங்க பிறக்கக்குள்ளேயே வந்து கணவர் இல்லையா இந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. அதாவது பிள்ளை பிறக்கும் போது இருந்து இப்போ வந்து 35 வயது அந்த அக்காவுக்கு. ஸோ அந்த அம்மாவும் அந்த அக்காவும் தான் இப்போ தனியாக இருக்கிறாங்களாம். அண்ட் வந்து அவங்களுக்கான ஒரு உதவி தானே. ஆமாம், இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு, அம்மா வந்துட்டு தமிழ்லேருந்து பேசும்போது தட்டுப்பட்டு தான் பேசுவாங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. என்ன சொன்னால், அதிகமாக வந்து அவங்க தமிழ் ஏரியாக்கள்லேருந்து வளர்ந்து தெரிஞ்சதை விட வந்து சிங்கள ஏரியாக்கள்லேருந்து அதிகம் வந்துட்டு வளர்ந்து வேலைக்கள்லாம் செய்து அவங்க வந்து அதனால வந்து சிங்களம் சரளாமல் பேசுவாங்க, வந்துட்டு தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டிப்படும். அதாவது அவங்களோட வேலைக்காக வந்து சிங்கள ஏரியாவில் வேலை செஞ்சவங்க அது இத்தனை வருஷமாக அது எல்லாம் நாங்கள் சொல்கிறத தாண்டி வந்து அவங்க சொன்னால் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வந்து நம்ம வீடியோ பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது வந்து சின்ன ஒரு ஒழுங்கு தானே, அதுக்குள்ளால தான் போகணும். ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ தெரியாது. நம்ம தான் இது வீடுன்ற அது வீடு வந்து முன்னுக்கு இருக்கு, ஆனால் அந்த குழந்தைக்குள்ளால போய்த்தான் வீடாக வந்து உள்ளே போகணும். வணக்கம், எப்படி சுகம்? இது அவங்கள அம்மான்னு சொன்னேன். என்ன எத்தனை வயசு உங்களுக்கு? 58ஆம் ஆண்டு பிறந்தா. கணக்கு பாருங்க, ஆகும் 58ஆம் ஆண்டு பிறந்த 60 அஞ்சலை சொல்லுங்க வயசு எத்தனை? 66 வயசு. என்ன உங்களுக்கு எத்தனை சொன்னீங்க? எனக்கு 37 இருக்கு. 37 இருக்குமா? ரைட், இப்போ 2 பேரும் தான் இருக்கிறது வீட்டு. வெண்டை சாப்பிட்டீங்களா காலையில்? என்ன சாப்பாடு? சொல்றீங்க நீங்க? இவங்கிட்ட வாங்கினேன் பக்கத்துல இருந்து கரெக்ட் போஞ்சி நாங்க அவளுக்குனே சிங்கள தான் அது சிங்கள පුළුවන් පුතේ. කොච්චරද? හොඳට පුළුවන් සිංහල. வந்துட்டுනේ. சிங்களம் எங்கே இருந்தீங்க? ඉස්සර කොතන වැඩ කරන්නේ? මැද වච්චේ හිටියේ ඉස්සර හිඟුරාගොඩ හිටියා. මොනවර පාර මැද වච්චේ තමයි මේ මගේ පාරයිනේ අවුනේ කකුල කැඩුනේ. கேட்டுනේ. දැන් කොහමද? කියන මේ ගත්තේ නෑනේ. තව අවුරුදු 8ක් විතර වෙනවා. නුවර පාර මැද වීදි මැද වච්චේ. කීයද අවුරුදු 8ක්ද? ඔව් කැඩලා. අරින් වැඩ කරනකොට කීයද? වැඩ කරනකොට කොහොම හරි දැන් එතන ඉඳලා අස්සුණානේ. පාරයි නියනකොට තමයි පේමන්ට් එක තමයි හැප්පුනේ. සල්ලි දෙන්නම් කියලා 65ක් කිල්ලුවා. 500 காசை கொடுத்துட்டு 5000 සිංහල දන්න හින්දා මට ඔපරේෂන් කරා. அதாவது அந்த காசு கொடுக்குற சொல்லி, அதாவது 500 ரூபா கொடுக்குறன்னு சொல்லிட்டு சாரி 5000 தரேன்னு சொல்லிட்டு 500 ரூபா அப்படி 5000ක් කියලා මේ 500ක් කියලා රැවටුවා. தமிழ் தெரியாது உங்களுக்கு? தமிழ் கை தட்டுப்படுது. அப்போ உங்களோட அதைக்கிறது தமிழால கை ஒரு சில விஷயங்களை தெரியாது, எல்லாத்துக்கும் நான் தான் போவோம். அது அப்போ எத்தனை வயசுல அங்கே வேலைக்கு போனீங்க? முதல்ல இருந்த ஹிங்கரா கூட தான். சரி, இப்போ உங்களோட பூர்வீகம் என்ன? அதாவது நீங்கள் அப்பா வந்து அங்க தொழில் செஞ்சு இந்திரா கூட இல்லை. அதுல இருந்து வெள்ளாம புல்லு சாமான் எல்லாம் விட்டு தான் என்ன பார்த்தா என்ன ஒரு அண்டிரம்மாவை சுனாமி இவங்க யார் உங்களுக்கு? அம்மா அம்மா உங்களோட அம்மா எங்களை அண்டிட்ட விட்டுட்டு போன அண்டியை சுனாமியில விட்டாங்க. விட்டுட்டு சிங்கள நடந்து நீங்கள்? அப்பா
அப்பா இன்னடம் ஒன்றும் இல்லை, அவர் மன்னார்ல வயதுல இருக்குள்ள விட்டு பிரிஞ்சுட்டாரு. பிரிஞ்சாச்சு. அவங்க அந்த குழப்பத்துல இந்தியாவுக்கு போனாங்க. அவங்களோட தங்கச்சி மாதிரி தான் இருக்காங்க. அவியலுக்கும் தெரியாதான், வந்து கூட போனவங்களுக்கும் தெரியாதான் அவர் இருக்காரா இல்லையான்ட்டு. எனக்கு வேர்ஸ் ஒட்டிக்கிட்டாங்க. உத்தேச பதிவு வச்சு தான் ஐசி எடுத்திருக்கு. என்னென்ன வச்சு உத்தேச பதிவு அப்படின்னா சொன்னா, நான் கண்டியில பிறந்ததால இவ என்ன சொல்றேன்னா, விவாகம் செய்தேன் பதிவடலையா, ரெஜிஸ்டர் பதிவு வந்து சிங்களத்துல இருந்தவங்க தானே, அதால 2 வெய்வடல. அதுக்காக ஏதோ வாழ்வாதாரம் கேட்டா எனக்கு ஐசி வேணும், அம்மாட வயசை காட்டி வாழ்வாதாரம் திரையலான்ட்டாங்க. அந்த வயது போனாக்களுக்கு இந்த திரையலான்ட்டு. இப்ப கிட்டத்துக்குள்ள எனக்கு ஐசி வந்தது. இப்போ உங்களுக்கு முகத்துலலாம் வந்து எப்போதுல இருந்து இப்படி அது அவங்களோட அம்மாவுக்கு. எனக்கு அம்மாவுக்கு இருந்த இது சோப்படுத்த வேணுமா, கிளீனுக்கெல்லாம் போகணுமே, இதுக்கெல்லாம் வீட்டுக்கு செலவுக்கு இல்லாமல் இருக்கு, அதுகளுக்கெல்லாம் போகிற வரதுக்கு இருப்பு. சரி இது வந்து ஆடுற காணி எந்த அவ கொஞ்சம் மணல்ல சரி இல்லை, இன்னொரு அஞ்சிட்டு இருக்கா, அவங்க கிடைக்கும் கஷ்டம் தானே. அது அந்த இருக்கு விடாரு அவங்க அங்கே ஒருத்தரும் இல்லை, இல்லை நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, இது கூட காணியும். ரெண்டா பிடிச்சி அவக்கு மனநிலை கொஞ்சம் சரியில்லை, அவருக்கு எங்க நன்றி தான். அவ இன்னொரு அஞ்சிட்டு இருக்கா. அப்போ அந்த வீட்டில் இப்போ யாருமே இல்லை? இல்லை யாருமே இல்லை. இல்லை. ரைட்டு. இப்போ அப்போ எத்தனை வருஷமா வேலை செய்யுதுன்னு சொன்னீங்க நீங்கள் அங்கே? 20 வருஷத்துக்கு மேலே. எத்தனை வயசுல வேலைக்கு போக தொடங்கினீங்க? அவங்க அந்த வயசு இதெல்லாம் படிக்கல, டைம் பார்க்க தெரியா, ஒன்றும் தெரியா. கிட்டத்தட்ட 20 வருஷம் அங்கே வேலை செஞ்சனால தமிழ் வந்து அப்படி மறந்துட்டீங்க அங்கே. அதாவது திங்கரா கூடையில் இருந்தாலும் சின்ன பருவம் இந்த குழப்பத்தில் ஈடுபட்டு அந்த நேரத்தில் அதனால அப்படி அதனாலாம் கனி இப்போ சிங்களாக்களோட பழகிற வழியாக சிங்களாக்கள் தான் அப்படி சிங்களம் தானே வருது, தமிழ் தடக்குப்படும். இப்படி உங்களுக்கு வீட்டுக்குள்ள பார்ப்போம். எவ்வளோ காலம் அஞ்சு இருக்கிறீங்க? நாங்கள் கண்ணாலம் பிறந்ததுல நெஞ்சானோ சொந்த இடம் உங்களுக்கு இதானோ பண்ணுறது தான். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் 2 பேரும் தான் அஞ்சு இருந்து சமையலெல்லாம் இந்த எலி போகிற எலி அந்த மண் இதுல அடிச்சானே தோண்டி வச்சிருக்கீங்க போறது. இது என்ன பிடிக்கும் ஃபுல்லாக அப்படி ஃபுல்லாக கீழே பழைய நிலம் தானே, கொங்கிரீட் எல்லாம் இல்லை போல முன்னாடி என்ன இது போட்டு தந்தவங்க தம்பி. சுனாமிக்கு நாங்கள் அங்கே முகாமுக்குள்ள இருந்த நெற்படி முகாமுக்குள்ளே அப்போ போடுது. அவங்க கட்டினவங்க மேசன்மாரு இப்படி செஞ்சிருக்காங்க. இதுக்குள்ளால குழி அடிச்சிருந்த மண்ணை போட்டு செஞ்சு அவ்வளோ மண் அள்ளி கொட்டுனேன் இந்த இதுக்குள்ளால. சரி, இப்போ அம்மா வந்து எவ்வளோ காலத்துக்கு முந்தைய வந்து வேலையை விட்டுட்டு வந்தவங்க? 2018 இந்த கால் முறிஞ்சதுக்கு பிறகு போகவில்லை. வேலையை 2018? ஓ 8ஆம் மாதம். அதுக்கப்புறம் என்ன செய்தீங்க? என்ன செய்யுது, இப்போ தான் வந்து இருந்து சமுத்தி காசா நேரம் கிடைச்சவங்க தானே. ஒரு சில நேரம் 10 கிலோ அரிசிகள் அது சமூக ஏற்பாடு செய்து தந்தவங்க. பிறகு கோழி வளர்த்தா முட்டை விட்டு இருந்தது தான். பிறகு அந்த அட்டிரிச்சு தந்த இதுக்குள்ளால அந்த மழை ஒழுகுத்தனே மாறிய காலத்தில் கொஞ்சம் கோழி செத்து போய்த்து. பிறகு இதால் பெரிய சாரையில் அது இது இதெல்லாம் தெரியுது. இப்போ கோழி கூட நிறுத்திருக்கீங்களா? தெரிவித்து தந்தவங்க இந்த வீட்டுக்காரர்கள் அவங்க உங்களுக்கு சொந்தம் இல்லை தம்பி. அந்த போன் அவங்களை அவிய போன் அடிபட்டு இந்த போன்ல கதைக்க வர நேரம் அவங்க நிலைமை சொன்ன அப்படி இல்லை. கோழி கூட திருத்திட்டாங்க, ஆனால் கோழி இல்லை. இந்த இதுக்குள்ளே அவங்க சண்டை ஓடிப்புறாங்க, சாப்பிட விட மாட்டாங்க. கொஞ்சம் கோழி கூட வச்சிருக்கிறீங்க இல்லை தம்பி. என்னோட சொன்னா எங்களோட 5 புருஷன் கொஞ்சம் குடிக்கிற அவர் நொச்சிமனையில் இருக்கு. அவருக்கு ஒரு 2 குமர் பிள்ளை, ஒரு பிள்ளை கல்யாணம் கட்டிட்டு அவட 4 கோடி இருக்கு. அவர் குடிச்சு பிரிக்கிறார். அதுக்கு ஒரு குமர் பிள்ளை இருக்கு தானே, அதால 4 கோட்டை கொண்டு விட்டுருக்காங்க. சாவலங்கடை அதுக்கு தான் முட்டை போடு. ஓ முட்டையில் விட்டா சில நேரம் கொடுக்குறேன். இப்போ பாருங்க வந்து எப்படி எப்படி வளர்க்குறாங்கண்டு. இதுக்குள்ளே இப்போ இந்த எல்லாம் அதை துப்புராக்கிறதுக்காண்டி இவங்க கூடாரம் கட்டி உங்களை போட்டுருக்கு. இதுக்குள்ள எத்தனை நிற்கிது மொத்தம்? அதுக்குள்ள இதில் 5 நிற்கிது. 5 இவ 2 பேரும் கோயிலுக்கு கொடுக்குறார்கள். அந்த கண் கொஞ்சம் இதஞ்சி வைத்து விரும்ப வைத்தியக்காரில் மருந்து எடுத்து சரி வரல, கண் கொண்ட 2 வடி வெட்டுட்டு வர ஒத்தைக்கு ஒத்தை அதை கோயிலுக்கு கொடுக்குறது. ஓ முட்டை வைக்குதா ஏதாச்சும்? இப்போ 2 மாதமா வச்சு தம்பி முட்டை இல்லை, எனக்கு தெரியாது. அடை வச்சு திரிக்க இதுக்குள்ளேயும் கோழி இருக்கு, அங்கேயும் இருக்கு, அங்கே எல்லா இடத்துலையும் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்காங்க. கொத்து தம்பி கொத்து. அந்த வருத்தம் வார நேரம், தூங்கி வார நேரம் பிரிச்சு வச்ச நீ மருந்து கொடுத்துட்டு சரியாக்கி வார நேரம் அதுகள் சேர்க்குதல் இல்லை, சேர்க்குறாங்க இல்லை. என்னோட சொன்னா நிறைய எங்கிட்டனா என் சேவல் மாதிரி தான் இருக்கு போல இடக்கு போடுகள் பெருசா. இப்ப இத மாதிரி இப்படி மர இதுல வந்து அடிச்சு அடிச்சப்போ அப்படி வளர்க்கலாம் தம்பி. அதுக்கு தாங்க என்னோட சொன்ன 5 அடிச்சுக்கிறதா நினைத்துக்கலாம் உண்டு. எங்க 2 பேரும் சேவல் இருக்காங்க, சேவல் எங்களுக்கு தேவையில்லை. அதுங்கட அண்டில இதுக்குள்ள 2 போடு அண்டில அதுக்குள்ள 2 பேர் போடு. என்ன அதுக்குள்ள பிடிச்சிட்டு விற்கிற 2 போட்டு 4 போடு மிச்சம் வச்சு கண்டவாங்க. இதுக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்க? அதுக்குள்ள 3 பேர், இதுக்குள்ள 3 பேர். சேவல் 2 பேர் வெங்கட
வெள்ளச்சேவல் ரெண்டு. அதுக்குள்ளே எங்கே இருக்குதா? அது கொஞ்சம் முட்டை விடுது இல்லை, அது கொஞ்சம் பழசா போயிட்டு அதுக்கு தான் கேட்டுனாங்க. இதெல்லாம் தம்பி அந்த நிலத்துக்குள்ள போர் அடிக்குது. இதுக்குள்ள என்ன எலியா? எலி தோண்டுது அந்த சமூக திணைக்களாக. அவங்க கட்டி தந்தது. எவ்வளோ காலம் போய் தந்து? இப்போ அது அவங்க 2019 ஆண்டு 19 வந்து சமூக திணைக்களத்தினாலயா? சமூக திணைக்களம் சொல்லி சமூக ஆர்வலர்னு சொல்லி 19 கட்டி தந்தது என்ன? இதுக்குள்ள 2 பேர் நிற்கிறாங்க. சாவலும் போடும். நான் சாவல் தேவையில்லைண்டு இந்த சாவல் 2 பேர் இருக்காங்க. இது பக்கத்து வீட்டுக்காரர்கள் கூடு அவங்க கோழி விளக்குள்ள தர சொல்லி சொன்னவங்க உங்களுக்கு தந்திருக்காங்க. தந்திருக்காங்க உடஞ்சிட்டு இதுவும் அந்த கீழுக்கு பலகா போட்டு தான் அடைச்சி வைக்கும். போடுனாலும் எங்களை அண்டிட சேவல் 2 மெங்கடை அதான் போடு கட்டுனாங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம். ஸோ இவ்வளவு தான் வந்து இவங்களோட வாழ்வாதாரம். இதை வச்சு கொண்டு தான் இப்போதைக்கு நார்மலாக வந்து சாப்பிட்றாங்க. இதெல்லாம் வந்துட்டு சாப்பிடக்கூடியவங்களுக்கு ஏதாச்சும் வருது? 2 மாதமா வச்சு இல்லை, கொஞ்ச நாள் கிடைச்சி தான் 100 ரூபா அதை சேர்த்து வச்சு எங்கிட்ட கதிரை இல்லை கதிரை வாங்கின பொய்ய சொல்லக்கூடாது அந்த கதிரைக்கு அப்புறம் 7 மாதே காசு கொடுக்கணும் அப்படி நிற்கிது. இது யாரு? இதான் சுனாமியில போனவே எல்லாம் சேர்த்து அம்மா பார்த்துட்டவ வளர்த்து. நீங்க மொத்தமே எத்தனை பேர் வந்து உங்க குடும்பத்தில்? ஒரு பொம்பளை 5 பேர் என்ன 5-6 பேரா எல்லாம் 9 பேர்ல 3 பேர் சேர்த்துட்டாங்க. இப்போ உங்களோட சகோதரன் நீங்கள் மட்டும் தானே? உங்களோட அம்மாவும் நானும் தான் 2 பேர் தான். இவ சின்னல எங்கட அண்டிரம்மா அவங்களோட அம்மா உங்களை பார்க்கறதுக்காக தானே அம்மா சிங்கள ஏரியாவில் போய் 2 வேலை செஞ்சு உங்களை பார்த்து கொண்டு அப்போ வேலை செய்யக்குள்ளே இப்போ வந்து போவீங்களா? எத்தனை நாளைக்கு? பஸ்ஸில் சாமான் போட்டு விடுவாங்க. தேங்காய் சாமான் ஆக்கள்கிட்ட குறைக்கு கொடுக்குற அந்த தேங்காய் இதுகளில் பிடிச்சி சாமான் அரிசி சாமான்களை வச்சு பஸ்ஸில் போட்டோன்னே ஒரு 50 தேங்காய்னு சொன்னால் பஸ் கண்டக்டருக்கும் கொடுத்த உடனே அவடத்துல தலை உடஞ்சிட்டு ஃபோன் பண்ணுவாங்க வாங்க வாங்க சாமான்லாம் எடுத்து வச்சுட்டு நீ அதில் என்ன வேலை செஞ்சீங்களாங்க? இருக்கிற வீடு சாமான் ஆக்கல்ற துப்புரவாக்குறது கூட்டுறது புல்லு கட்ட போகிறேன் சிங்கள மக்கள் என்னோட நல்லம் எங்கே இருந்தீங்களா? அதான் தனியாக வீடு எடுத்து இருந்தீங்களா? வீட்டு வேலையாக்கள் வீட்டு வேலை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கிறீங்களா? அப்போ சரி, அப்போ நீங்களே திருமணம் பண்ணீங்க? தம்பி எனக்கு டைரக்ஷன் இருக்கு, வயிற்றுல 2 பக்கம் கட்டி இருக்கு. அதெல்லாம் திருமணம் பண்ண இல்லைங்க? பண்ண விருப்பம் இல்லையோ? இல்லை தம்பி வருத்தத்தை மர காரணம் காட்டி பின்னுக்கு வரதை பார்க்கணும் தானே. முன்னுக்கு இதஞ்சு பார்த்தா அப்புறம் பின்னுக்கு பிரச்சனைகள் வந்தா அது அதில் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லைன்னு நீங்கள் தனியாக இருக்கிறீங்க. கவலை இல்லையா உங்களுக்கு? என்ன இதை சொன்னாலும் சொல்றாங்க வயிறு வித்து சாப்பிடுறது. வயிறு வித்து சாப்பிடுறேன் அப்படி என்ன? சில நேரம் சிலாக்களுக்கு ஜிஎஸ் மாதிரி அரிசி எவங்கிட்ட கஷ்டப்பட்டாக்கள்னு சொல்லி அரிசி அவன் கொடுக்குறேன். அது சில நேரம் சொன்னா இதுக்குள்ள 2-3 பேர் அதை விட நாங்கள் கஷ்டத்தில் இருக்கணும்னு சொல்லி அரிசி அவன் தருவாங்க. தந்தனே இப்படி சில நேரம் அவியலுக்கு கொடுக்காட்டி அதை எங்களுக்கு காய்ச்சி காட்டாமல் மறைமுகமாக காய்ச்சி காட்டுறோம். என்ன மனசு கஷ்டப்படுற மாதிரி நீங்கள் என்ன காய்ச்சிருக்காங்களா சொல்லுங்க. என்னன்னு சொன்னா எங்களுக்கு என்ன இவங்கட ஆம்பளையில் இருக்கு தானே நாங்கள் வயிறு வித்து சாப்பிட்றாக்கள் இல்லையே என்று சொல்லுவாங்க. நம்மளுக்கு அந்த கதைக்காம நம்ம அந்த இடத்துல இருக்கக்குள்ள அவங்களுக்கு கொடுக்காட்டி அந்த கோவம் வருது. என்ன மீனிங் வேறு உங்களுக்கு இது வருத்தத்தை காட்டி நீங்கள் சாப்பிட்றீங்களான்றாங்க. கிளீன் கோப்பியை முதல்ல அந்த சமூக அவங்க வாங்கி பார்த்தவங்க அதுக்கப்புறம் நான் காட்டு எக்ஸ்ட்ரா கார்டெல்லாம் காட்டுறீங்களா? அதை காட்டணும் அவங்க கொப்பி எடுத்து வர சொல்லி அது நீங்கள் விசாரித்த மாதிரி தான் இடையில விசாரிச்சிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து கிளீனிக் போய் கொண்டு இருக்கீங்களா? இப்போ போகல 6 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா வர சொல்கிறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க என்னன்னு சொன்னால் பயப்பட தேவையில்லை, இந்த வாயு மாதிரி பக்கம் 2 பக்கம் அப்படி காற்று மாதிரி ஏறிட்டு வராது. அப்போ நான் வீக்காக இருக்கேன் தானே, அதனால் அந்த ஆப்ரேஷன் பண்ணால் அந்த சில வேலை அந்த கர்ப்பப்பை எடுக்கிற அளவுக்கு வருமானு சொல்கிறாங்க. அதில் போவேன் பயத்தில் போயில சரி இருந்துட்டு உங்களுக்கு திடீர்னு பெரிய வருத்தங்கள் வந்து எல்லாமே இதுக்கு ஆட்டமாக இருக்கா? அப்படி இருந்துட்டு இருந்தனே ஹாஸ்பிட்டலுக்கு அதுகளுக்கு போகிறப்ப கிட்டத்தில் இப்போ வீசிங் வந்துருக்கு எனக்கு. இப்போ நீங்கள் 2 இருந்தால் இந்த வீட்டில் தனியாக சமைச்சு சாப்பிட்டு கூட வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கிறீங்க. சரி இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு? எங்களுக்கு வாழ்வாதார பிரச்சனை தம்பி. எனக்கு சமைச்சு தந்துருந்தா கொஞ்சம் அரிசி எழுதுறதுக்கு இல்லை. நேற்று வந்து அது ஒரு பிள்ளை தான் 10 கிலோ அரிசி கொண்டு வந்து வெங்காயம் பாலக்கா கரெக்ட் இது எல்லாமே கொண்டு வந்து. அப்போ இப்போ உங்களுக்கு சொந்த பந்தங்கள் எல்லாமே இருக்கு. இப்போ உங்களுக்கு அப்புறம் உங்களை பார்க்குறது பாருங்க அண்டிரம்மாவும் அவங்க இருக்காங்க அவங்களோட உதவி கேட்டதுக்கு அந்த பண்ணியில உதவி செய்வாரு டிடி
அவங்கள இதை அனுப்புனாவு அவிட்ட உதவிகளை பெற்றாங்க. இங்கே நம்படி பாருங்க நறுக்கி இவட ரிசோர்ட் காசியான் எடுக்கிறாங்க. வேணுமனையில கொண்டு பார்க்கலாம். நீங்க எங்க இருந்து காசு உங்களோட பேங்க் காசு ஓ இவக்கு 7 ஆண்டு ஓட்டு காட்டு கொடுத்தவங்க இவர் எந்த நீரும் வந்து சைன் வச்சு கேட்டு நாங்கள் சொன்னா நம்புறாங்க. இல்ல அவங்க போன் எங்களுக்கு தாரான்னு சொல்றாங்க. இந்த தம்பி நான் தோடு வீடு வச்சது நீங்க எடுத்து தருது இல்லை நாங்கள் சந்தி இது இதையும் காட்டுறேன் நம்பிக்கை இல்லை. 600 ரூபா வட்டி கேட்டுருந்தீங்க. என்னதுக்காக வச்சுக்கீங்க? வீட்டுக்கு இருக்கு தான் சாப்பாடு வச்சுருக்கேன். அப்போ வச்சுருங்க பாருங்க 600 ரூபா வட்டி கேட்டு மாதம் வச்சுருக்கேன். சரி இப்போ உங்களுக்கு அந்த வார காசு வந்து எவ்வளோ வார மாதம்? முதல்ல 5000 ரூபா தந்தேன். நான் இப்போ ஒரு 4-5 மாதம் வச்சு 7500 ரூபா தராங்க. அதை வச்சு தான் ஓட்டுறீங்க. ஓ அரைஞ்சல் நேரம் 10 கிலோ அரிசிகள் கொண்டு தருங்க. இங்கே கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி உங்களை காட்டி கொடுப்பாங்க அப்படி தானே? இல்லை ஒரு ஆள் சில நேரம் கொஞ்ச நாள் 4-5 மாதம் தரான் விட்டவங்க அவங்க வெளிநாடு போனதால வேலை கிடைக்கலையான்னு போட்டு அந்த சிவன் கோயிலில் இருந்தது சாமி ஒரு குடும்பம் உங்களுக்கு உதவி செஞ்சு கொண்டு இருந்தது என்னன்னு சொன்னால் அது திடீரெண்டுல இந்த அண்ணன் இப்போ வந்தார் இவர் கருத்தன் அவர் வேலையை போன இடத்துல கஷ்டப்பட்டது ஆயிருக்கேன்னு சொல்லி அவங்க 5 பேருக்கு உதவி செஞ்சவங்க 10 பேர். நாங்களும் வந்து வெளியில் கேட்கக்கூடிய சொன்னவங்க. ஸோ கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் உண்மையிலே திருமணம் முடிக்காமல் அக்காவும் அவங்களோட சேர்ந்து அந்த அம்மாவும் இருக்கிறேன்னு சொல்லி இப்போ 2 பேர் மட்டும் இந்த 2 பேர் நம்பின்னு ஒருத்தர் இல்லை. அப்போ சரி இப்போ உங்களுக்கு பின்னால் இந்த வீடு வளவு வந்து இப்படி இதெல்லாம் வந்து யாருக்கு நீங்கள் ஒப்படைக்க போகிறீங்களே அது எப்படி போகுது? நேரம் தாண்டியில் அவருக்கு தானே அவங்க ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அவையும் ஒரு 17 வயசு பிள்ளை ஸ்கூல் போன இடத்துல ஆட்டாக்காரன் செஞ்சுட்டு அந்த பிள்ளையும் கல்யாணம் முடிச்சுட்டு 42 வயசுக்காரன் பிள்ளைங்க கடத்திட்டு போயிடும். கல்யாணம் போயிட்டான். பிள்ளைக்கு எத்தனை வயசு? 17 வயசு. அது இன்னொரு புள்ள 14 வயது புள்ள இருக்கு. அது அவட கோழியை கொண்டு வந்து அவட புருஷன் சரியில்லைன்னு குடிக்கிறது. அந்த பிள்ளைய நீங்கள் இங்கே வச்சு வளர்த்துருக்கலாம். எங்கிட்டே இல்லையா ஸ்கூல் செலவுகள் அது இதுகள். இப்போ அவ நேரம் ஹாஸ்பிட்டல் கிளியர் வேலைக்கு போகிறான். அவட்ட அம்மா சரி எப்பயாச்சும் சாப்பாடு இல்லைன்னு சொல்லி இருந்துருக்குறீங்களோ? கஷ்டப்பட்டு இருந்திருக்கோம். சில நேரம் இருந்திருக்கோம் செஞ்சிருக்கோம். சில நேரம் இருந்திருக்கோம் 1.5 மாதத்துக்கு முதல் காய்ச்சலாக கிடந்து இருந்தது. இந்த பிள்ளை இடியப்பன் ஜாமான் அது இது வாங்கிட்டு இருந்துச்சு. இல்லைண்டா சத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே நான் போய் கிடந்து சில நேரம் இருந்திருக்கோம். இல்லைன்ட்டுல இருந்திருக்கோம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அளவு பரவாயில்ல. அந்த வார காசு வச்சு கொண்டு ஓட்டுறீங்க? ஓட்டுறோம். ஏன்னா அது இன்னும் 2 மாதம் வர கிடக்கு. அது எல்லாருக்கும் தான் முதியோர் காசுக்கு 7,500 ரூபா காசுக்கு வரல. அது வந்தால் தான் கிடைக்குது. பண்டைக்கு போட்டவங்க நாங்கள் தண்ணி வீலெல்லாம் கட்டோம். சரி இப்போ நீங்கள் அந்த அப்பா இல்லைன்றது சொன்னீங்களே இல்லை உங்களோட ஐசி எடுக்கல. இப்போ இது வரைக்கும் தெரியும் உங்களோட அப்போட பேர் என்னன்னு சொன்னீங்க? பேரெல்லாம் தெரியும். இந்தியாவில் எங்களோட மாமி அவங்கள்ட்ட உறவு கூடத்துக்கும் சொல்கிறாங்க. நாங்கள் மட்டும் வந்தது தான் தெரியும். மற்ற அவங்களோட அப்பா என்ன ஆனாருன்னு எங்களுக்கு தெரியாது. உறவு நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு பர்த் சர்டிஃபிகேட் வைக்கணும் அப்பாட இதுதாங்கன்னு சொன்னதுக்கு அவர் சொல்கிறாவு அவங்களோட இந்தியா இது சரி வராதான். ஏஜி ஆஃபீஸில் சொன்னவங்க அவங்களோட இது சரி வராதான். அவர் இந்தியா இல்லை அவங்க இந்தியாவில் போய் அவிய அங்கே மாப்பிள்ள வாழ்கிறாங்கண்ணே. 90ஆம் ஆண்டு குழப்பத்தில் போயிட்டாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷன் அடிபட்டுச்சு அந்த தொகுதியில். அப்போ நாங்கள் ஹிப்ரா போல இருந்து அதுலேருந்து நீங்கள் தனியாக இருக்கிறீங்களா? அப்படியே சரி. உண்மையாக வந்து இப்போ எங்களால் முடிஞ்சது நீங்கள் அதன் வாழ்வாரத்துக்கு கேட்ட மாதிரி ஏதாவது பண்ணி தரதான். இதுக்கு மேலே உண்மையாக உங்களுக்கும் அவ்வளோ பெரிய தேவை இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இருந்தால் போதுமன்ற மாதிரி. அப்போ ஹாஸ்பிட்டல் செலவுகள் இருக்கும் உங்களுக்கு? ஹாஸ்பிட்டல் நாங்கள் இந்த கல்முனை ஹாஸ்பிட்டல் தான் இங்கே பக்கத்தில் போயிடலாம். எனக்கு வைக்க போயிடலாம். பிரச்சனை இல்லை. அரசாங்க ஹாஸ்பிட்டல். சரி எங்களால் முடிஞ்சது உங்களுக்கு வாழ்வாரத்துக்கு ஏற்றுறதுக்கு என்ன பண்ணி தரணுமோ நாங்கள் அதை வந்து பண்ணி தரேன். சரி சரிங்கம்மா. இப்போ நீங்கள் இது வரைக்கும் எங்கெங்கெல்லாம் வந்து ஊரில் இருந்திருக்கீங்க? முதல்ல இங்கிரா கூட ஸ்டார்ட்டு. அதுக்கு பிறகு மெதவாச்சிக்கு போய் வேலை செஞ்சு தெரிஞ்ச அவ்வளவுதான் அந்த குழப்பத்திலேருந்து. அதுக்கு பிறகு இங்கே வந்து இப்போ எத்தனை வருஷம் சொன்னீங்க? கனகாலம் இங்கே இருக்கிற சாப்பாட்டுக்கு இதில் இந்த இருக்காவே இந்த இறந்துருக்கிற அவ இன்னொரு ஆண்டி இன்னொரு மற்ற மணல மதிக்கப்பட எல்லாரும் நாங்கள் இங்கே இருந்தேன். இவ உழைச்சி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு இருந்தேன். அவங்க எல்லாரையும் இவ தான் பார்த்தது. இன்னொரு தம்பி அவர் கல்யாணம் முடிச்சுட்டு 2009 போனவர் தான் எங்களை கவனிக்கிறதுல அக்சிடம் பட்டுன்னு சொல்லி கூடி வந்து பார்க்க வரல. ஆமாம் அக்சிடம் பட்டுன்னு ரைட். அப்போ இந்த வீடு வந்து எத்தனை ஆண்டு உங்களுக்கு தந்தாங்க? அவங்க சுனாமி அடிச்சு தந்தவங்க எங்களுக்கு மட்டும் 2 லட்சம் தரல. அவ என்னன்னு சொன்னா ஒரு வளவுக்குள்ள ஒரு வீடு தான் அந்த நேரம் இருந்த சுனாமிக்கு முதல். அப்போ மற்றாக்களை கொடுக்கலையான்ட்டு சொன்னாங்க. இவங்களுக்கு இப்படி வீடு கொடுப்பே இல்லைன்னு ஒன்று சொல்லக்கூட எங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தால் எங்களோட போம் நினைஞ்சிட்டு ஹெட் ஆஃபீஸுக்கு போயிட்டு
போன இடத்துல அந்த வீடு தந்தவங்க. இப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் எந்த வீடு உங்களுக்கு பாஸ் ஆகினோடைய 2.5 லட்சம் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் ஒருக்கா இதுக்கு போட சொல்லி. அப்புறம் அம்மா சுனாமியில் அங்கே வேலைஞ்சிட்டு இருந்தவங்க அவங்க நெஞ்சோன்னு சொன்னால் ஜனாதிபதி செயலத்துக்கு அடித்தவங்க, மைந்த இதுக்கு அடித்தவங்க. அடிச்சுன்னு இவங்களுக்கு கொடுக்க சொல்லி வீடோட வீடும் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லி 2 லட்சம் காசும் கொடுங்கன்னு சொல்லி போனனே ஜிஎஸ் சொன்னார், உங்களுக்கு வீடு நாங்கள் தரமாட்டோம், நீ இப்படி போனோடைய வீடை கொண்டு கவுண்டியால் கொண்டு போக மாட்டேன் சொன்னார். காசு கிடைக்கல, வீடு மட்டும் கிடைச்சிட்டு. வீடு மட்டும் தான் தந்துட்டாங்க. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் இந்த வீட்டில் தான் இருக்கிறீங்க. இப்போ அம்மா வந்த பிறகு வந்துட்டு என்னென்னலாம் தொழில் செஞ்சுருக்கீங்க இது வரைக்கும் நீங்கள் சாப்பாட்டுக்காக? சாப்பாட்டுக்காக இந்த அங்கே ஒரு இடத்துல வீட்டு வேலைக்கு போய் மாச ஜாமான் கூட்டி கொடுக்குறேன். எந்த நாளும் இல்லை பூ போட்டு சாமான் இது அந்த சின்ன சின்ன வேலையை கொடுப்பாங்க, பூக்கண்டுகள் நட்டுறதுகளுக்கு, மண் சாமான் இது சின்ன சின்ன மழுவு கட்டி. இப்போ கூப்பிட்டவங்க பின்னேறம் பாருன்னு சொல்லி நீங்கள் தான் போயிட்டு வர? இல்லை, அவ செய்ய மாட்டா. நீங்கள் போகிறதா? நீங்கள் இந்த விட வந்து செய்கிறீங்க? என்ன செய்கிற மகன் சாப்பாட்டுக்காண்டி யார்கிட்டையும் கையேந்தாமல் 7 வழி தான் உங்கள்கிட்ட சொன்னது. அதோட கூட்டி கொடுக்குறது செய்கிறது. ஏன்னா அங்கேயும் போயிட்டு தமிழ் தடக்கு படுறேன், நான் சொல்லி வச்சேன் கோவிக்கக்கூடாது. எனக்கு சொல்லி கூடெல்லாம் கூட்டி கொடுப்பேன், மெதுவாக போட்டு தருவாங்க, தண்ணியெல்லாம் புக் பண்ணுறதுக்கு அதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன். ஆனால் சிங்கள ஏரியாவில் எந்த வேலையும் செஞ்சேன் தான், காலையில் தானே. என்னென்ன வேலையெல்லாம் செய்வீங்க அங்கே? ஊடு கொட்டரை தட்டுவேன், பூட்டுறது, செய்கிறது, புல்லை கொத்துவேன், எல்லாம் செய்வேன்லாம், எல்லாம் செய்வேன். ரைட். இப்போ அங்கே வந்து இப்போ இங்கே பிரச்சனை சூழல் எல்லாம் வந்துட்டு அங்கே தான் இருந்திருக்கீங்க. அப்போ தமிழ்நாட்டு நீங்கள் பார்த்து சொல்லும்போது உங்களோட வந்து எப்படி அவங்க பழகி கொண்டாங்க? அவங்களுக்கு சிங்களத்தால் நான் கைப்போம் 1-2 அந்த ஐடி கொடுக்கறக்கு தமிழ் தெரியும். ஆனால் நாங்கள் விஜயமாக தமிழால் காய்க்கிறதில்ல. அவங்க என்னோட நல்லம், ஏன்னா தமிழ்ன்னு மதிக்க மாட்டாங்க. சிங்களம் தான் இந்த எல்லா இடத்துக்கும் கூட்டிப்பாங்க, கழனிக்கெல்லாம் கோவிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, கூட்டிகிட்டு போனாங்க எல்லாம். அப்படின்னு அப்போ 20 வருஷமாக தொழில் செய்கிறீங்க. கிட்டத்தட்ட தமிழை மறந்து சிங்கள மக்களோடய அப்படி வாழ்ந்துருக்கீங்க 20 வருஷமாக வந்து. ரைட். ஓகே. மேலே அவ்வளோ கடந்து வந்து இன்னைக்கு இவ்வளோ இடத்துல வந்து இவ்வளோ சமாளித்து வந்துட்டீங்க இவ்வளோ தூரத்துக்கு. ரைட். அப்போ பிள்ளையோட எதிர்கால வாழ்க்கையை பற்றி நீங்கள் ஆர்டர் சொல்கிறோமா இல்லைன்ற கவலை தான் காட்டிக்காமல் நடக்கிறோம். நீங்கள் அவட்ட இப்போ சொல்லியிருக்கீங்களா திருமணம் பற்றி யோசிக்க அப்படி ஏதாச்சும்? நான் நினைக்கிறேன் தான், இன்றைக்கு கொடுத்தாலும் நல்ல வண்டி சொல்லி காட்டிக்கலாம் கவலையில் இருக்கிறேன். ஆர்டர் சொல்கிறோமா கும்பிடு தெய்வத்துக்கு தான் சொல்லணும். ஓகே. அப்போ ஏதோ என்ன சொல்கிறது, இப்போ நாங்கள் வந்து உங்கள்ட்ட இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா பக்கத்துலேயே வந்து அக்கா பக்கம் விசாரித்தேன். எல்லாரும் சொல்லி கொண்டு வந்துட்டு இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட நிலையில் வந்துருக்கிறது நீங்கள் ஒருத்தங்க தான் சொல்லி. அப்போ இதனால வரைக்கும் வேறு யூடியூபர்ஸோ இல்லை வேறு யாருக்கிட்டையுமே உதவின்னு சொல்லி நாடலையா? அந்த இதைத்தான் நான் சொன்னேன் தம்பி, அவங்க அஞ்சிருக்காங்க சமூக அந்த 2019 செய்தது. பட் அதுக்கு பிறகு வேறு யாருக்கிட்டையும் நாடி எதுவும் உதவி கிடைக்கும்? அந்த மற்ற கோழி கொஞ்சம் தான் நாங்கள் செத்துட்டோன்னு சொன்னோமே, அதுதான். அதுக்கப்புறம் கேட்கக்கூடாது இருந்தேன். நாங்கள் பார்த்தோம் குஞ்சு அடை வச்சு அது இதெல்லாம் எடுக்கலாம்னு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தோன்னே குஞ்சியல் அடை வச்சான் தம்பி, இல்லைன்னு சொல்லல. என்னன்னு சொன்னா என்ன இதஞ்சன்னு தெரியாது, துடிச்சு அப்படி சும்மா நின்ற மாதிரி கோழியெல்லாம் சேர்த்துட்டு நான் கோயிலுக்கெல்லாம் போய் தண்ணி எடுத்து வந்து தண்ணி ஊதி கண்பட்டதை என்ன வேறியான தண்ணியெல்லாம் ஊதி பார்த்து இல்லை. அந்த முறிய வைத்தியசாலையில் மருந்தும் எடுத்து கொடுத்து பார்த்தாச்சு. அவங்களுக்கு மருந்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். மெரு வைத்தியசாலையில் போய் 15. ரைட். அப்போ இன்னைக்கு என்ன சமைச்சிங்க? அதுதான் வத்தவகா சொதியும் புரிஞ்சால சுண்டல். மதியத்துக்கும் அதான்? ஓ, காலைக்கும் மதியத்துக்கும் அதான். நீ நைட்டுக்கு என்ன செய்வீங்க? அதே தான், அதே சாப்பாடு. அப்போ சுனாமி அடிக்கும் போது நீங்கள் இங்கே இல்லை? இவ மத வச்சுட்டு இருந்தேன், நான் தான் இருந்தேன். நான் நியூஸ் கேள்விப்பட்டீங்களா? அப்படி இங்கே நியூஸ் கேள்விப்பட்டுட்டு வந்தோம் பஸ் வேறு ஏறி. நீங்கள் ஏறி வந்துட்டீங்க? இன்னொரு பொடியங்கடா தம்பிர அப்பாட தம்பிர மகண்டம் பொடியன்னு கூட்டிகிட்டு வந்தேன். கூட்டி வந்து இறக்கி விட்டு அந்த ஓந்தாச்சி மடத்துக்கு அங்கால அங்கே இருந்துச்சால பஸ் வாங்கினவில்லை தானே, அப்போ நடந்து வந்தோம். அப்படியே நடந்து வந்தோம். ஆரம்பத்தில் உங்களுக்கு இன்னும் தமிழ் தட்டிப்பட்டிருக்கு மேலே, இப்போதான் கொஞ்சம் இப்படி விட்டுருக்கு போல. வேலைக்கு போய் சிங்களம்லாம் எழுதுவீங்களா? எழுத தெரியும், படிக்க தமிழ் படிக்க இருந்தால் கணக்கு வேறு. யாருக்கெல்லாம் டியூஷன் கொடுத்து தட்டையும் கையேந்த தேவையில்லை மகன். எங்களோட சொந்தக்காரர்கள் எங்களுக்கு உதவி செஞ்சேன்னு ஒரு சொட்டு உதவி கேட்க தேவையில்லை. நான் எனக்கிட்ட இருக்க மாட்டேன், நான் எல்லாருக்கும் உதவி செய்வேன். எழுத படிக்க தெரிஞ்சுக்க இங்கே சிங்கள கிளாஸே கொடுத்துருக்கலாம் போல. ஓகே. இப்போ நார்மலாக நீங்கள் அங்கே வாழ்ந்த வாழ்க்கை முறைகளை சிங்களத்தில் சோட்டா சொல்கிறீங்களா? சிங்களத்தில் சொல்லி காட்டுங்க பார்ப்போம். சிங்களத்தை ಅವರು ಸಿಂಗಳಂತ ಕೇಂಟೋಣಿ ಅವರು ನಮಗೆ ಹಾಕಿದ್ರೆ ಹಿಟ್ಟಿಯ ಇದೆಲ್ಲ ಮಿನುಸು ಮತ್ತೆ ಕರಿ ಹೊಂದೆ ಸಿಗರದಿ ಮಾಕ್ನೆ ಹೊರಕ ಮಾಕ್ನೆ ಪಂಜಾವ್ ಹಾಕ್ನೆ ಮಾಗಿ ಹೊಂದಿ ಹಿಂಗೆ ಗುಳತ್ತಿಗೆ ಜೀವತ್ತು ನಾಕುತಿ ಮೆಚ್ಚರಾಯಿ ಹೊಂದಾಯಿ. ಅರೆ இப்போ மாசேக்கா கேத படியக்கேனோ படிய பன்சியே 10 பன்சியத் ದಿನ
එදස් පන්සයිට වැඩ කුලි වැඩ කියන එදස් 500ක් දෙනවා. එදස් පන්සයිටද කෙදර දුන්නද නැත්තං ඔය වැඩ තනේ වැඩ කරන්න තනේ. කෑමත් දවල්ට හරියට 12 පාට කෑම දෙනවා. 10ට විතර උදේ 10ට විතර දෙනවා පාන් කාලා කරි උණු උණුවෙන් බත් சம்பளத் එක්ක එහෙම දෙනවා. நல்லாவே வந்துட்டு சிங்களம் பேசுகிறாங்க, சரளமாக வந்து பேசுகிறாங்க. ஸோ வந்து இவங்களுக்கு வந்துட்டு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா சிங்களம் இன்னத்துக்கு வந்து டியூஷன் கொடுத்தாச்சு. என்ன சொன்னால் இன்றைக்கி சிங்கள டியூஷனுக்கு வந்து நிறைய பேர் நிறைய இடங்களில் ஓடுத்திடுறாங்க. அப்போ சிங்கள டியூஷன் சொல்லும் போது கொடுத்துருக்க வந்துட்டு ஓரளவுக்கு உங்கள்ட்ட நிலவரத்தை நீங்களே பார்த்துக்கொண்டு அப்படியே செஞ்சுருக்கலாம். ரைட். அப்போ தமிழில் தமிழும் எழுத மாட்டீங்களா? எழுத மாட்டேன். தமிழ் தெரியா சைன் மட்டுமே தமிழால் பண்ணுவேன். இப்போ அங்கே இருக்கும்போது கூட பேப்பர் வாசிக்கிறதோ டைமும் பார்க்க தெரியாது தம்பி. டைம் என்ன அப்போ சம்பளம்லாம் சரி அப்படி நீ பார்த்துக்கொண்டீங்க தந்தோம் அது தெரியும். ரைட். அப்போ அந்த சம்பளத்தை நீங்கள் எடுத்து கொடுக்குறது நீங்கள் வீட்டுக்கு அனுப்புறது இல்லை, எல்லாம் பஸ்காராக்கில் கொடுத்து அனுப்பி. இல்லாட்டி நம்ம வந்து மாசக்கு ஒரு தடவை வருவேன். இங்கே அவங்க பஸ்காரர்கள் சரியாக கொண்டு தருவாங்களா? எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் தேங்காய் நவருக்கு நவியலுக்கும் கொடுத்து கொடுவேன். அவங்க சரி வர கொண்டு சாலவடை சந்தில் இறக்கி கொண்டு கொடுப்பாங்க. எடுக்க மாட்டாங்க. 2 பேருக்கும் கண்டக்கருக்கும் டிரைவருக்கும் கொடுப்பேன். ஓகே. இப்போ சின்ன வயசுலேருந்து உங்களோட மகள் வந்துட்டு தகப்பனோட முகம் பாராமல வளர்ந்து வந்தா? தெரியாது, முகம் தெரியாது. அப்போ மற்றாக்கள் வந்துட்டு பிரிஞ்சது தான். அப்போ தகப்பனோட முகம் பாராமல் வந்துட்டு இந்த ஒரு பிள்ளை வந்து சமூகத்தில் வளர்த்தெடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பாடுபட்டீங்க? நல்ல இப்போ பல கஷ்டமெல்லாம் பட்டிருக்குமா. இன்னொருத்தர்கிட்ட இது இல்லை. இப்போ தான் இந்த காலை உடைஞ்சதுக்கு பிறகு தான் கஷ்டம். அப்போ அக்கம் பக்கம் ஆக்கெல்லாம் வந்து ஏதாச்சும் கேட்பாங்களா எப்படி இந்த பிள்ளைய வளர்த்தெடுப்பா அப்படின்னு? தெரியும் தானே, அவங்களுக்கு தெரியும். இன்னொரு ஆண்டிக்கும் அவவும் அவர் விட்டுட்டு போனேன். இவவும் படிக்கிற நேரம் அம்மா தான் பார்த்தேன். வெள்ளாம வட்டி புல் இது இப்போ சுனாமியில் போனது. ஸோ அப்போ சுனாமி அடிச்சப்போ நீங்கள் எப்படி நான் மிக்சர் பாக்கெட் போட போனேன் மதுரமனைக்குள்ளே. வேலை செய்து நீங்கள்? அப்போ போகும்போது அப்போ அந்த மருதமனை சைட் அடிக்கலையா? இல்லை, அது நாங்கள் உள்ளுக்கு தான் வேலை செஞ்சு. அவங்க சொன்னவங்க முதல்ல வந்து கிடக்காம இப்போ வேலை செய்கிறவர் சொன்னார், இல்லை போக தேவையில்லை, நீங்கள் வேலையை வந்தா வேலையை செய்யணும்னு சொல்லி வேலை செஞ்சுருந்தேன். இவவும் நூல் சித்திரத்துக்கு போகிறேன். அண்டே சரணம் இங்கிராகுடியிலேருந்து சனிக்கிழமை பின்னேற மாலைக்குள்ளே வந்தவன் ஞாயிற்றுக்கிழமை முன்னுக்கு இருக்கிறவங்க சொல்லிச்சு படம் தானே விஜய் படம் நில்லுங்க விலையும் 2 தான் சுனாமியில் போனேன். அதோட சித்து பேர் யாராச்சும் போனவங்களா? இன்னொரு ஆண்டியும் போனேன். ஆண்டியும் போயிட்டான். ஸோ சுனாமியில் வந்து நிறைய பேர் இந்த சைடுகளில் வந்துட்டு உயிரை வந்து விட்டுருக்குறாங்க. அது இந்த கரையோர பிராந்தியங்கள், அது ஊந்தாச்சி மடத்துலேருந்து அப்படி இங்கிட்ட பக்கமெல்லாம் நிறைய பேர் வந்துட்டு இறந்தவங்க. ஓகே. 2004க்கு பிறகு வந்துட்டு 2009லேயும் வந்துட்டு நிறைய உறவுகள் வந்து உயிர் பிரிஞ்சு மிகமாக வந்து கொஞ்சம் பேர் வந்து மிஞ்சப்பட்டிருக்கோம். பட்டு இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது இவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து நம்ம கொஞ்சம் நிமிர்த்தி விட்டோம்னு சொன்னால் அவங்களே வந்து பார்த்துக்கொள்வாங்க. ஸோ அது ஒன்று தான் தேவையாக இருக்குது. இப்போ இருக்கிற இடம் வசதியோ கரண்ட் பிரச்சனையோ தண்ணி பிரச்சனையோ எதுவுமே இல்லைன்னு இது கரண்ட் ஜிஎஸ் மூலமாக தான் தந்த தண்ணி என்னோட சொன்னேன். அந்த வீட்டுக்கு வாடகை வரப்புறாங்கன்னு சொல்லி துப்புரவாக்கி தர சொன்னவங்க. துப்புரவாக்கி தர சொல்லி தான் இதில் 2 குளிக்கிற நேரம் தம்பி ரோட்டால் கேட்டும் சரியில்லையேன்னு போட்டு ஒவ்வொரு குழாய்க்கு 250 சேர்த்து வச்சு ஒரு தம்பிகிட்ட சொன்னேன். அவர் கூலி எடுக்கல, அவர் தான் எடுத்து தந்தவர். தண்ணி எடுத்து வந்து ரைட். ஓகே. இப்போ தண்ணி பிரச்சனை, மின்சார பிரச்சனை, இருப்பிட வசதி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இப்போதைக்கு அவங்களோட அதாவது அவங்களுக்கான வாழ்வாரம் இருந்தால் தான் அவங்கள ஏதாச்சும் சம்பாத்தியத்தை கண்டு இனி அவங்களோட வயிற்றை வந்து அவங்க நிரப்பிக்கொள்ளணும். அதாவது சாப்பாடு அண்ட் வந்துட்டு இந்த ஒரு வாழ்வாரம். ஸோ இது 2 தான் இப்போ அவங்களுக்கு மெயினாக இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு உதவி தான் பண்ணி தரணும். ஓகே. இப்போ வந்து நீங்கள் இன்னொரு உதவி வந்து எதிர்பார்க்குறீங்க, என்ன பண்ணி தந்தால் ஓகேவா இருக்கும் உங்களுக்கு? அந்த அது தெரியும் தம்பி. அந்த வேலிகளுக்கும் எங்கள்கிட்ட கட்ட வசதி இல்லை. வேலி அந்த அவர் சொல்கிற வேலி கட்ட சொல்லி இப்போ நாங்கள் இருந்தால் கட்டிடுவோம். ப்ரோவேட்டால் வாங்கி கட்டிடுவோம். அதுக்கும் வசதி இல்லை. கட்டுற ஆளுக்கும் காசு கொடுக்கணும். அவங்க எங்களுக்கு இல்லைன்னு தெரியும். அவங்க அப்படியே நீட்டா கட்டிட்டாங்க. ரைட். ஓகே. இப்போ எங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை வந்து இப்போ நாங்கள் பண்ணி தரோம். சரிங்களா? இது ஒரு முதற்கட்டமான ஒரு ஹெல்ப்பு. முதற்கட்டமும் இறுதி கட்டமுன்றது வந்து எங்களால் சொல்ல முடியாது. தெரியாதானே, உங்களுக்கு உதவி வந்தால் தான் நீங்கள் செய்வீங்க. பண்ணலாம். ஸோ வந்து ஆரம்பம் வந்து விரும்புகிற மாதிரி செய்யுங்க மகன். ஓகே. இப்போ எங்களால் முடிஞ்சது ஒன்று வந்து பண்ணித்தரோம். அதை வச்சு கொண்டு கோழிக்கூடையில் சரி கட்டி கொஞ்சம் கோழியில் வண்டி விட்டு தீனியில் வண்டி போட்டு உங்களை வந்து எங்களுக்கு தம்பி எனக்கு கணக்குன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு 7 மணி சொன்னாங்க நாட்டுக்கோழி 10 வாங்கி தந்தீங்கண்டா போதும். ஓகே. இப்போ ஒரு கோழி ஒரு நாட்டுக்கோழி எவ்வளோ போகுது? எனக்கு தெரியாது. என்னோட வாங்கினவோட தானே அந்த கோழியை ஏமாற்றி விட்டாங்க. எனக்கு வாங்கி தர போவது இல்லை. உங்களுக்கு லீவாக இருக்கிற நேரமாக தானே இங்கே நிறைய பேர் நிறைய உதவி செய்கிறீங்க.
ஏன்னா எங்களால் அந்த உதவிகள் தடுப்படக்கூடாது. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. ஓகே, நான் உங்கள்கிட்ட வந்துட்டு பணத்தொகையை வந்து இப்போ தந்து விட்றேன்னு சொன்னால் இப்போ நிறைய பேர் எங்களுக்கு நிறைய விமர்சனங்களை வச்சு போட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரியும் தம்பி, நான் பார்த்து கவலைப்பட்டேன். நான் செய்யலாம் வேண்டி இல்லை, அதாவது இப்போ ஒரு கோழி வண்டி கொடுத்தாலும் இல்லை பொருளாக வண்டி கொடுத்தாலும் நாங்கள் அதில் அடிக்கிறோம் இதில் அடிக்கிறோம் அப்படின்னு தம்பி, நீங்கள் யூடியூப்ல எல்லாரும் அதாவது நான் கவலைப்பட்டேன் பார்த்துட்டு. ஸோ வந்து பணத்தொகையை வந்து முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் நாங்கள் கொடுக்குறது, அதை கொடுத்தாலும் வந்து இப்போ கேட்குறாங்க நீங்கள் பணமாக கொடுக்குறேன்னு. ஸோ நாங்கள் இல்லை தம்பி, இப்போ நீங்கள் ஒரு 20 ரூபா கொடுக்கக்குள்ள அதை வீடியோ காட்டக்குள்ள கொடுத்தவங்க பார்த்துட்டு இருக்காங்க தானே. அப்போ எப்படி போய் சொல்கிறது? ஏமாற்றக்கூடாது, நம்ம பொய் சொல்லக்கூடாது. ஸோ வந்து இப்படி நிறைய சுச்சுவேஷன் இருக்குது. பட் இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு பணத்தொகையை வந்து ஒப்படைக்கிறேன். அதுக்கப்புறமா அதுக்கான சொல்யூஷன் என்னன்றதை வந்து சொல்கிறேன். அதாவது களுவாஞ்சூரியில் வந்துட்டு கோழிகள் கொடுக்குற அண்ணா இருக்கிறார், அவர் வந்து டெலிவரி பண்ணுவார். அவரை வந்து நான் கான்டாக்ட் பண்ணி விடுறேன். ஸோ அவர் வந்து தீன் இருக்கட்டும், அதுக்கு ஒரு மருந்துகளாக இருக்கட்டும், கோழியாக இருக்கட்டும், எத்தனை மாதம் குஞ்சிலேருந்து அதுலேருந்து அவர் தருவார். சரிங்களா? அவரே வந்து டிரான்ஸ்போர்ட், அதாவது வாகனத்தில் கொண்டு வந்து உங்களுக்கு தருவார். சரிங்களா? நாட்டுக்கோழி இருந்தால் பிரச்சனை இல்லை. நாட்டுக்கோழிலேருந்து முட்டைக்கோழிலேருந்து எல்லாம் வச்சுருக்காரு. நீங்கள் சொல்கிற வந்து அவர் தருவார். தாரா அதுலேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ஒரு இது பண்ண போகிறீங்களோ, காடையோ அதோ இதோ கோழியோ இது வளர்க்குறதா இருந்தாலும் கூட வந்துட்டு அவங்கள்ட்ட ஒப்ப நீங்கள் கேட்டு நீங்கள் பண்ணலாம். நான் கான்டாக்ட் நம்பருக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு தரோம். சரிங்களா? அதுக்கு முதல்ல வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு முதற்கட்டமான ஹெல்ப்பாக நாங்கள் பண்ணித்தரோம். ஓகே, இப்போ இதில் வந்து ஒரு தொகை பணம் இருக்குது, இதை போல சொல்லி எண்ணி பாருங்கள். 5000, 10,000, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50,000 இருக்கு தம்பி. 50,000 இருக்குது. 50,000 இருக்கு. உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது தானே? இருக்கு. இன்றைக்கி போய் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துட்டு பணத்தை முதல்ல டிபாசிட் பண்ணிக்கணுங்க. இந்த கையில் இருக்கிறது பாதுகாப்பு கிடையாது தானே. ஸோ அதனால் பணத்தை கொண்டு பேங்க்கில் டிபாசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கான்டாக்ட் பண்ணி விடுற அந்த கோழி வளர்ப்புக்கான அந்த அண்ணா கூட வந்துட்டு எத்தனை மாதம் கோழி வந்துட்டு இத்தனை இதுக்குள்ளே இருக்குது, இது இவ்வளோ முடியுமன்றது. ஸோ அதுக்குரிய மாதிரி அவர்கிட்ட சொன்னால் அவரை ஸ்பாட்டு கொண்டு வந்த பொண்ணு நீங்கள் காசை கொடுத்து வந்து அதை வேண்டிக் கொள்ளுங்கள். சரிங்களா? ஓகே, இப்போ நீங்களே வந்து டிரெக்டாக நேரடியாக வந்து தொடர்பு கொண்ட மாதிரி இருக்க மாட்டேன். அதை தாண்டி உங்களுக்கு மேலதிகமான ஹெல்ப் ஏதாச்சும் பண்ண விரும்புகிறீங்க அப்படி சொன்னால் வந்துட்டு எங்களோட டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு ஹெல்ப் கூட வந்துட்டு உங்களுக்கு பண்ணது வந்துட்டு யூகேயில் இருக்கிற விதிசாலினிங்கிற ஒரு சகோதரி தான் வந்து பண்ணவங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் நன்றிகள் சொல்லணும் அப்படி சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் அது அந்த என்னோட சொன்னால் நாங்கள் வாழ்வாரத்துக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தேன். நீங்கள் இது பெரிய ஒரு உதவியாக இருக்குது எங்களுக்கு. நீங்கள் செய்ததுக்கு நன்றி சொல்லாலும் பத்தாது. ஏன்னா இவங்களுக்கு நான் தொடர்பு கொண்டு கோடி நன்மை உங்களுக்கு, இதை விட உங்களுக்கு இன்னும் சேரும் நன்மைகள். என்ன சொன்னால் கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்கிறவங்களுக்கு இதுக்கு மேலே உதவி செய்கிறவங்களுக்கு இதுக்கு மேலேயும் கிடைக்கும். உங்களுக்கு கோடி நன்றி செய்ததுக்கு கம்மியாக இருக்குன்னா கண்டிப்பாக அந்த நன்மையில் அவங்களுக்கான நன்றி கண்டிப்பாக. ஓகே, ஸோ வந்து ரொம்ப நன்றி. அதாவது நீங்கள் வந்து அவங்களுக்கு நன்றிகள் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அவங்க உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு பணத்தொகையில் நீங்கள் சக்ஸஸாக வந்து வாழ்ந்து காட்டணும், அதை வந்து செய்து காட்டணும். ஸோ அந்த ஒரு வாழ்வார் நீங்கள் சக்ஸஸாக பண்ணி அதில் ஒரு வருவாய் எடுத்து நீங்கள் நல்லா இருந்தாலே வந்து அவங்களுக்கு அது மன திருப்தி சந்தோஷமாக இருக்கும். அண்ட் வந்து நாங்களும் வந்துட்டு அந்த யூகேயில் இருக்கிற சகோதரிக்கு வந்து எங்களோட சார்பில் வந்து நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் வந்து இன்றைக்கி நாங்கள் காண்பிச்சிட்டு இந்த ஒரு காணொலியில் நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் காணொலிகளை காண்பிச்சு பேசுகிறது அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் அது தாண்டி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.